நம்ம எல்லாருக்குமே தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் குடைவரை கோயில், அதாவது குடைவரை கோயிலுங்கிற ஒரு கான்செப்டையே வந்து ஆரம்பித்து வச்சது யாருன்னு கேட்டோம்னா எல்லாரும் வந்து மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான் சொல்லுவோம். அவர் எழுப்பிய குடைவரை கோயில் வந்து மண்டகப்பட்டு குடைவரை கோயில். அதுதான் இருக்கிறதுலையே முதல் குடைவரை கோயில், பழைய குடைவரை கோயில்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கட்டிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் இங்கே பாண்டியர்கள் இங்கே ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதே 7ஆம் நூற்றாண்டில் அதே காலகட்டத்தில் இங்கே பாண்டியர்களும் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடைவரை கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது முடிவு பார்த்த நிறைய குடைவரை கோயில்களில் இருக்க வட்டெழுத்து கல்வெட்டுகள்லேயே தான் முற்கால பாண்டியர்களை சார்ந்த மிக பழமை வாய்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தி ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க மலையடி குறிச்சி கிராமத்தில் தான் இருக்கோம். வாங்க இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து புறணமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நந்திங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர்களால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நந்தி. நம்ம வீரசிகாமணி அந்த கோயிலெல்லாம் பார்த்த மாதிரி அதே மாதிரி நந்தி வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க. அதே முற்கால பாண்டியர்கள் பாணியை சார்ந்த அதே நந்திங்க. இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அதே நந்தி தான். இந்த நந்தியை கடந்து உள்ளே போனோம்னா இங்கே வந்து ஒரு பிற்காலத்தை சேர்ந்த ஒரு நந்தி இருக்குங்க. அப்படியே இந்த கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இது வந்து பாண்டியர்களால் அமைக்கப்பட்ட ஒரு முகமண்டபம், மகாமண்டபம்னு சொல்லலாம். இது பாண்டியர்களால் அமைக்கப்பட்டது. நமக்கு வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்களால் பிற்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வள்ளியம்மையுடைய மரகத வள்ளியம்மையோடைய சன்னதி இருக்குங்க. இது வந்து பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது. இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூண அமைப்பே வந்து பாருங்க, மேலே வந்து இந்த போதிகையை பாருங்க, சாதாரணமாக வெட்டப்பட்ட நம்ம எல்லா கோயிலும் பார்க்குற மாதிரியான போதிகை தான் இங்கே இருக்கு. இது பிற்கால பாண்டியர்களுடைய பாணி. அப்படி இங்கே உள்ள வந்தீங்கன்னா இங்கே ஒரு நந்தி பகவான் இருக்காரு. பாறை வந்து இந்த பாறை வந்து செங்குத்தாவே இருந்திருக்கு இயற்கையாவே. அதனால பாண்டியர்கள் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப குடையணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடைவரையே ஆரம்பிக்குது. இங்கதான் இந்த மலையோடைய பாறை வந்து முடியுதுங்க. அப்படியே இங்க இருந்து குடைஞ்சு எடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 முழு தூண்கள், 2 அரை தூண்கள் இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 தூண்கள் வந்து இங்க இருக்குங்க. இது வந்து பிற்கால பாண்டியர்களால் அமைக்கப்பட்ட தூண்கள். இது முற்கால பாண்டியர்களால் குடையப்பட்ட தூண்கள். இந்த தூண்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு தாமரை பதக்கம் இருக்கு. தாமரை பதக்கத்துக்குள்ள நம்ம விஷ்ணு பெருமான் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குங்க. அவருக்கு மேலே 2 பக்கங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சவரி இருக்கு. எவ்வளோ அழகா வடிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆனா இதுல என்ன ஒரு சோகம்னா இங்க இருக்க இந்த முகம் மட்டும் சிதைஞ்சிருக்குங்க. அதற்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அதாவது இதோட இடது பக்கத்துல, இந்த தூணோடைய இடது பக்கத்துல கொடிக்கருக்கு இருக்குங்க. இந்த பதக்கத்துக்கு நடுவுல அன்னப்பறவையை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. இங்க வந்து 2 மேலையும் கீழையும் சதுர வடிவிலான ஒரு அமைப்பு இருக்கு. நடுவுல எண்கோண வடிவுல வந்து செதுக்கியிருக்காங்க. இது நம்மளால நம்பவே முடியல. அதாவது கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி வந்து ஒரு மலையை குடைஞ்சு இவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல இருக்க இந்த போதிகையை பாருங்க. இது வந்து தரங்க போதிகைன்னு சொல்லுவாங்க. நம்ம திருமலாபுரத்துலயும் இதே வடிவிலான போதிகையை தான் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வந்து திருமலாபுரத்தோட கொஞ்சம் வேறுபட்ட நிலையில வந்து இந்த போதிகையானது இருக்குங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் வந்து கொடிக்கருக்கு இருக்கு. இதுக்கு நடுவுலையும் வந்து ஒரு பறவையானது, அதே அன்னப்பறவை வந்து இதுக்கு நடுவுல இருக்குங்க.
இங்க வந்து அதோட ஒரு நம்மளுக்கு வியக்க வைக்கிற இன்னொரு சிற்பம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தாமரை பதக்கம் இருக்கு. தாமரை பதக்கத்துக்கு நடுவுல ஒருவர் ராஜ நிலையில உட்கார்ந்துருக்காரு. இவர் வந்து கிருஷ்ண பெருமானா கூட இருக்கலாம். இவருக்கும் இரண்டு பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவரி இருக்குங்க. எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க இந்த பதக்கத்தை. இது வந்து நம்ம எப்பயும் முற்கால பாண்டியர்கள் கோயில்கள்ல, குடைவரை கோயில்கள்ல பாக்குற ஒரு விடயம் தான். இது வந்து கொடிக்கருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பேர் இது அலங்காரத்துக்காண்டி வந்து இந்த மாதிரி வந்து பதக்கங்களை செய்வாங்க. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி கொடிக்கருக்கு இருக்குங்க. இவ்வளோ கலைநுட்பத்தோட செதுக்கியிருக்காங்க பாருங்க. மேலே மேலே போதிகை, கீழே வந்து ஒரு சதுர வடிவிலான ஒரு அமைப்பு, அதுக்கு நடுவில் எண்கோண வடிவிலான அமைப்பு. இதுல வந்து அரை தூண்கிறதுனால எண்கோணம் வந்து முழுசா இருக்காது. இவ்வளோ அற்புதமா செதுக்கியிருக்காங்க பாருங்க. நம்ம மற்ற முற்கால பாண்டியர்கள் கட்டின மற்ற குடைவரை கோயில்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தாய்ப்பாறையிலேயே வந்து சிவபெருமானை சேர்த்து வடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கடினமான ஒரு வேலை. இங்க என்ன பண்ணியிருக்காங்க வித்தியாசமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம சிவபெருமான தனிப்பாறையில செஞ்சு இங்க வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அற்புதமா இருக்காரு பாருங்க சிவபெருமான். இங்க இருக்க இந்த சிவபெருமானுடைய ஆவுடை வந்து பாத்தீங்கன்னா சதுர வடிவிலான ஆவுடை, பாண்டியர்களுக்கே உரித்தான ஆவுடை. ரொம்ப அற்புதமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காங்க, பராமரிச்சுட்டு இருக்காங்க. இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு நடுவுல வந்து ஒருவர் அமர்ந்த நிலையில இருக்காரு. இங்க 2 பூதகணங்கள் இருக்கு. அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. இந்த 2 பூதகணங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த பூதகணங்களுடைய முகம் வந்து சதையாம இருக்குங்க. பாருங்க, என்னுடைய இந்த விரல் அளவுக்கு தான் இந்த சிலையே செதுக்கியிருக்காங்க. இந்த பதக்கத்துக்குள்ள ஒருவர் இருக்கிற மாதிரி, அமர்ந்து இருக்கிற மாதிரி. இங்கதான் நம்ம அப்பன் சிவபெருமான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கு இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருவர் யானை மேல அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம், புடைப்பு சிற்பம் இருந்திருக்கு. ஆனா முழுமையா இது வந்து இப்ப சிதைக்கப்பட்டிருக்குங்க. இது அதனுடைய முழுமையான காரணம் எனக்கு தெரியல. இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குடை இருக்கு, 2 பக்கத்துலயும் சவரி இருக்கு. இங்க வந்து ஒரு தெய்வம் வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு யானை மேல. இவரை வந்து இங்க இருக்கவங்க வந்து இந்திர பகவான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கோயில்ல வந்து மழைக்காண்டி வேணும்னா ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே வந்து நல்ல மழை பெய்யுமா. அதனால இந்த கோயிலுக்கு வந்து மழை வேணும்னு வேண்டி வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்தா மழை வருமா, அதையும் சொன்னாங்க. இங்க வந்து 2 துவாரபாலகர்கள் இருந்திருக்காங்க புடைப்பு சிற்பமா. ஆனா இப்ப வந்து முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்களுடைய ஒரு சிற்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது தவிர அதுல இருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியலங்க. எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. இங்க வந்து உள்ள வந்து துவார பாலகர்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு. இங்கேயும் வந்து இங்கேயும் ஒரு துவார பாலகர் வந்து அவருடைய இடது கையில நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு இது கதை வச்சிருக்காரு இடது புறத்துல, திருமலாபுரத்துல இருக்கிற மாதிரி. மற்றபடி வேற ஒன்றும் நம்மளுக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் இதுல இருந்து தெரியுதுன்னா கீழே கருத்துரை பட்டியல சொல்லுங்க. சிவபெருமானுக்கு வலதுபுறத்துல கீழே விநாயகர் இருக்காரு. அவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு சிற்பம் இருந்திருக்கு, புடைப்பு சிற்பம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை இருக்குங்க. யானையினுடைய சிற்பம் இருந்ததற்கான அடையாளம் நம்மளுக்கு அழகா தெரியுது. ஆனா இதுல என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியல. இங்கேயும் வந்து சவரி இருக்கு. இந்த கல்வெட்டு தாங்க நம்ம முற்கால பாண்டியர்கள் பற்றி இருக்கிற மிக பழமை வாய்ந்த கல்வெட்டு. இது முடியும் நம்ம பார்த்த வட்டெழுத்து கல்வெட்டுகளையே முற்கால பாண்டியர்களை பற்றி பேசக்கூடிய மிக பழமை வாய்ந்த கல்வெட்டு இந்த ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு தான்.
இந்த ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ மாறன் சேந்தன் அப்படின்னு சொல்லப்படுற பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேள்விக்குடி செப்பேட்டில் வர 3வது முற்கால பாண்டிய அரசன் தான் வந்து நம்மளுக்கு கோ மாறன் சேந்தன் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை இந்த தென் தமிழகத்தை வந்து ஆண்ட ஒரு மன்னன் தான் இவர். இந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோ மாறன் சேந்தனுடைய 17ஆம் ஆட்சி ஆண்டுல சேவூர் சாத்தன் ஈரன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து இந்த குடைவரை கோயிலை வந்து குடைந்து எடுத்து இந்த ஒரு குடைவரை கோயிலை வந்து கட்டியதா வந்து இந்த கல்வெட்டுல வந்து தெரிவிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டுங்க. சரி, நம்ம இந்த மன்னருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இவருடைய காலம் கிபி 635 இருந்து 650 முடி இருக்கலாம்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவருடைய கல்வெட்டு ஒன்று வந்து நம்ம வைகை கரையோரத்துல வந்து மதுரை வைகை கரையோரத்துல வந்து கண்டெடுக்கிறாங்க. அந்த கல்வெட்டின்படி பார்த்தோம்னா இவருடைய காலம் வந்து கிபி 630 இருந்து 650 முடியும்னு அறிஞர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ கோ மாறன் சேந்தன் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க முதல் வரியில. இப்ப இவருடைய காலம் வந்து 630 கிபி 630னா நம்ம முதலாம் மகேந்திரவர்ம பல்லவருடைய காலமும் கிபி அந்த முதற் பகுதி, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டினுடைய முதற் பகுதி தான் வருது. அப்படின்னா இவங்க 2 பேரும் வாழ்ந்த காலகட்டம்ங்கிறது ஒரே காலகட்டம்ங்க. அதாவது அவரும் வந்து அந்த மகேந்திரவர்ம பல்லவரும் மண்டகப்பட்டு கோயில் கட்டுற அதே காலகட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய மன்னன் மாரஞ்சேத்தன்கிறவர் வந்து இந்த குடைவரை கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம இந்த கோயிலுடைய வடக்கு சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. இப்ப வந்து உழவாரப்பணி பண்ணதுனால இது தலைகீழா ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, தலைகீழா வச்சிருக்காங்க இந்த கல்வெட்டை. சரி, இந்த கல்வெட்டுல யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஸ்ரீ வல்லபர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாண்டிய மன்னனுடைய 3ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுங்க. இந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையடி குறிச்சியை இந்த கல்வெட்டுல வந்து தென்பிடாகை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ரீ பராந்தக சதுர்வேதி மங்களத்தினுடைய தென்பிடாகை அப்படின்னு இந்த கல்வெட்டுல இந்த ஊரை குறிப்பிடுறாங்க. இங்க வந்து இன்னொரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரவர்ம சுந்தரபாண்டியருடைய கல்வெட்டு. அதாவது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அவருடைய கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 நுழைவாயில்கள் இருக்குங்க. அதாவது தெற்கு புறம் பார்த்த ஒரு நுழைவாயில் இருக்கு. அதாவது நேரம் இங்க ஒரு நந்தி இருக்காரு, இவருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா மரகதவள்ளி அம்மன் இருக்காங்க. அதற்கு பிறகு இங்க கிழக்கு பார்த்த ஒரு நுழைவாயில் இருக்குங்க. இதற்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் சிவபெருமான் இருக்கார். நம்ம இப்போ சரியாக அந்த குடைவரைக்கு மேலே இருக்கும். இதற்கு கீழே தான் நம்ம அந்த முற்கால பாண்டியர்கள் வந்து குடைவரை கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இதற்கு கீழே தான் வந்து சிவபெருமானும் இருக்கார். கரெக்டாக கல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்கள். இந்த பாறையில் செதுக்குனா இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கரெக்டாக வந்து செதுக்கியிருக்காங்க. நம்ம இந்த ஒரு குடைவரை கோயில் கட்டுறதுக்கு இந்த கல் எதுக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா கரெக்டாக குடைவரை கோயில் கட்டுற மாதிரி இது கரெக்டாக செங்குத்தாக இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், செங்குத்தாக இருந்திருக்கு. அதனாலேயே இது வந்து முகப்பாக வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருச்சுங்க. அதனால் ரொம்ப வந்து உள்ள குடைய தேவையில்லை, ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. இந்த மலையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், முன்னாடி வந்து யானையுடைய முகம் வந்து தத்ரூபமாக இருக்குது. யானையுடைய கண்ணாகட்டும், யானையுடைய தலைப்பகுதியாகட்டும், யானையுடைய தும்பிக்கையாகட்டும் ரொம்ப அழகாக இருக்குது, இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரிசையாக நிறைய காணொலிகள் வந்துக்கிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து நிறைய காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. இதே மாதிரி நிறைய காணொலியோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆர் ரோஹித்குமார்.